நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வலது காலை வச்சு உள்ளப்போ இனி யார் நினைச்சாலும் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது. வேணும்னா அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போலாம். உனக்கு இந்த வீட்ல என்னடி வேலை? அத்தை கீழே விழுந்ததால பார்க்க வந்தேன். என்ன அத்தை விழுந்துட்டாங்களா? எப்படி விழுந்தாங்க? அது நந்துவ போலீஸ் பிடிச்சிட்டு போனதும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. யார் விழுந்தாலும் தாங்கி பிடிக்க நீ வந்துருவியா? ஏய், அந்த பொண்ணு ஏமா டிஸ்டர்ப் பண்ற? அத்தை எங்கம்மா இருக்காங்க? அந்த ரூம்ல. ஏதாவது சாப்பிட்டுட்டு படுங்கம்மா. அம்மா, ஏதாவது வாய் திறந்து பேசுமா. அம்மா, அம்மாக்கு என்ன ஆச்சு? மயக்கம் வந்துருச்சு. அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல. அத்தை அத்தை என்னால முடியல. ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் கூட்டிட்டு போங்களேன். அத்தையோட நிலைமை பாத்தியா துளசி? எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்லணும்னு கூட உனக்கு தோணல? இவ எப்படிங்க சொல்லுவா? இவளுக்கு நாமெல்லாம் வெளியாளுங்க தானே. அத்தை வாங்க எந்திரிங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். வாங்க. பார்த்துட்டு இருக்க மாமா புடிடி. பாத்தம்மா. துளசி இவங்க ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிரு, ஒருவேளை அட்மிட் பண்ணாலும் பண்ணுவாங்க. மெதுவா பார்த்து வாங்கம்மா. நீ கிளம்பும் போது லாக் பண்ணிட்டு போ. அம்மாவை அட்மிட் பண்ணா நான் கால் பண்ற வரைக்கும் இங்கே இருக்கு. வா துளசி, பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, போய் அந்த பக்கம் ஏறு. ஏய், நீ எங்க வர? இல்ல நானும் ஹாஸ்பிடலுக்கு வர வேண்டாமா? ஏய், அதெல்லாம் வேண்டாம். எல்லாரும் வந்துட்டா வீட்டை பார்த்துக்க ஆள் வேணாமா? அதனால நீ இங்கே இரு, சரியா? எதுக்கு இப்ப தேவையில்லாம இங்க நிக்கிற? உன்னோட தேவை இந்த வீட்டுக்கு தேவையில்ல, கிளம்பு. நில்லு. உனக்கும் நந்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு பேசி இங்க நிச்சயம்லாம் இன்னும் பண்ணல. அவன் பேரை சொல்லிக்கிட்டுல நீங்க வந்துட்டு இருக்காத. ஆம்பளை பையன் இருக்க வீட்டுக்கு உன்னை அனுப்பி வைக்கிறாங்கல்ல, உன் அப்பா அம்மாவை சொல்லணும். போ. வணக்கம் சார். என் பேர் ஜெயகிருஷ்ணன். நான் ஒரு ஸ்கூல் டீச்சர். உங்கள் கஸ்டடியில் இருக்க நந்து என்னோட கசின். உட்காருங்க. தேங்க்யூ சார். அவனை நாங்கள் கஸ்டடியெலாம் வைக்கல. கருணாகரனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்தோம். அவனுக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாது சார். அவங்க அப்பா ஸ்டேஷனுக்கு வந்து சரண்டர் ஆவார்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி நடக்கும்லாம் எனக்கு தோணலை சார்.
ஏன் அப்படி? அவர் நம்ம ஊரை விட்டே போயிட்டதா தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஓ, அப்படி ஒரு ரூமரை ஸ்ப்ரெட் பண்றதே அந்த காராளி சந்திரன் தான். அதனால அந்த சந்திரனுக்கு என்ன பிரயோஜனம்? அது எனக்கு எப்படி சார் தெரியும்? சார், அந்த பையன்கிட்ட ஒரு சைன் பண்ணி வாங்கிக்க. ஓகே சார். நீங்க கருணாகர் மாமா பத்தி தயவு செஞ்சு விசாரிங்க. ஏன்னா இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல அவர் ஓடி ஒளிர ஆள் கிடையாது. அவர் சொத்துக்களை எல்லாம் பசங்க பேர்ல எழுதி வச்ச விஷயம் எனக்கு தெரியும். அது உண்மைதான். ஆனா 4 பேர் செத்திருந்தும் அவர் கண்டு காணாம போற ஆள் கிடையாது. மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவர் முதல் ஆளா ஹெல்ப் பண்றவர் சார். நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? கருணாகரன் மாமா காணாம போனது பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு சார். நாளைக்கு ஒரு நாள் பார்க்கலாம். அதுக்கப்புறமா அவர் வரலனா அது ஏதோ சதிதான். நீங்க இப்ப அவனை கூட்டிகிட்டு கிளம்புங்க. ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டா கண்டிப்பா ஆஜர் பண்ணணும். கண்டிப்பா சார். கருணாகரனை பத்தி எந்த தகவல் கிடைச்சாலும் அதை மறைச்சு வைக்காம என்கிட்ட சொல்றதான் புத்திசாலித்தனம்னு நீங்க புரிஞ்சிக்கணும். இதுல ஏதோ சதி இருக்குன்னு நீங்க சொல்றதெல்லாம் நான் சொல்றேன். கண்டிப்பா சார். கிளம்புங்க. தேங்க்யூ சார். ம். நான் எவ்வளோ சொல்லி பார்த்தோம், அவங்க உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க உன்னை தொந்தரவு பண்ணாங்களா? அப்படிலாம் எதுவும் பண்ணல. என்னை ஸ்டேஷனில் பிடிச்சி வச்சிருந்தா அப்பா வந்து சரணடைஞ்சிடுவாருன்னு அவங்க நம்புறாங்க. அவங்க இவனை சும்மாவே அனுப்பிட்டாங்க. எந்த ஒரு ஜாமீனும் கேட்கவே இல்லை. ஆனா கருணா மாமா கண்டிப்பா வந்துதான் ஆகணும். அப்பா எங்கே போயிருப்பாருன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்ககிட்ட சொல்லாமல் அப்பா கண்டிப்பாக எங்கேயும் போக மாட்டாரு. நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன்? அவர் எனக்கு கால் பண்ணவே இல்லை. துளசி எனக்கு கால் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியும், ஒரு பிரச்சனை வந்தால் ஓடி ஒளிகிற ஆள் அவர் இல்லை. அப்படின்னா அப்பா எங்கே போயிருப்பாரு? காரில் தான் அப்பா போனாருன்னு கணேசன் சொன்னார். அப்போ கருணா மாமாவை யாராவது கடத்திட்டு போக வாய்ப்பு இருக்கா? ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணலை. கருணா மாமாவை சந்திரன் தான் தலைமறைவா இருக்க சொல்லியிருக்கணும். சந்திரன் தான் இதுக்கு பின்னாடி ஏதோ பண்ணியிருப்பான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. அந்த பஸ்ஸை வழக்கமாக ஓட்டுறவர் கிருஷ்ணன் தான். நான் பஸ் கண்டக்டர் ராமச்சந்திரனை பார்த்தேன். அப்போ அவர் என்கிட்ட அன்னைக்கு கிருஷ்ணனை வேணும்னே இறக்கி விட்டுட்டு பஸ்ஸை வேற ஒரு டிரைவர் வச்சு ஓட்டுறதா சொன்னார். யாரு அப்படி செஞ்சது? கருணா மாமாவா? இல்லை, அவர் இந்த மாதிரி விஷயத்தில் தலையிடவே மாட்டார். இதெல்லாம் பண்ணுறது அந்த மேனேஜர் கணேசன் தான். கிருஷ்ணனை வேணான்னு சொல்லிட்டு வேற ஒரு டிரைவர்கிட்ட சாவியை கொடுத்தது மேனேஜர் கணேசன் தான். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். சார் சொல்ற அந்த கணேசன் ஒரு பயங்கரமான கேடி. உங்க வீட்டில் நடக்கிற பல விஷயங்களையும் எங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்றது அந்த கணேசன் தான் நினைக்கிறேன். அந்த ஆள் சரியான ஃப்ராடா இருப்பான்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி பெரிய சதி இருக்கு. கருணா மாமா எங்க இருக்காருன்னு கண்டிப்பா அந்த சந்திரனுக்கு தெரியும். நீ முதல்ல வீட்டுக்கு போப்பா. துளசிக்கு பானுக்கும் ஆறுதல் சொல்லு. மற்ற விஷயங்களை அப்புறம் பார்த்துக்குவோம். சரி, நீங்க வாங்க, நம்ம போலாம். வாங்க. வா. பேஷண்ட்டோட மென்டல் ஹெல்த் ரொம்ப வீக்கா இருக்கு. அவங்க எந்திரிச்சதும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். எக்ஸ்ரேல எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார். திடீர்னு தரையில விழுந்துட்டாங்கன்னு நீ சொன்னதும் ஃப்ராக்சர் இருக்குமோ நான் பயந்துட்டேன். நல்ல வேளையா அப்படி எதுவும் இல்லை. அம்மா வீட்டுக்கு முன்னாடி தான் விழுந்தாங்க. என்னால அவங்கள பிடிக்க கூட முடியல. எப்படியோ ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தது நல்லதுதான். நீ கொஞ்சம் நிம்மதியா இருமா. எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணலாம். நந்துவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அவங்க அவனை அடிக்கலாம் ஒண்ணு மாட்டாங்க. உங்க அப்பாவை ஸ்டேஷனுக்கு வர வைக்க தான் அந்த மாதிரிலாம் பண்றாங்க. மற்றபடி அவனுக்கு எதிராலாம் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. அவனை வெளியில கொண்டு வர வேண்டிய பொறுப்பு என்னோடது. அப்பா எங்க இருக்காருன்னு எதுவும் தெரியாதா? பஸ்ஸுக்கு இன்சூரன்ஸ் இல்லாதனால தான் அவர் இப்ப தலைமறைவா இருக்காரு. வெளியிலேயே பேசி கேஸை முடிச்சுக்கலான்னு தான் அவர் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. பெரிய அமௌண்ட் நஷ்ட ஈடா கொடுக்கணும்.
அவர் இப்ப எங்க இருக்காருன்னு தெரிய வந்ததுன்னா அப்புறம் அரெஸ்ட் ஜெயில்னு பெரிய பிரச்சனையாயிடும். இங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு பணம் செலவானாலும் நாம கொடுத்துடலாம். நீங்க அத்தை பக்கத்திலேயே இரு, நான் இதை வந்துடுறேன். ஒரு 5 நிமிஷம் இருடா. நான் அம்மாவையும் துளசி அக்காவையும் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வரேன். சரி, நீ போயிட்டு வாடா, நான் இங்கே இருக்கேன். துளசி அக்கா, துளசி அக்கா, அம்மா. உனக்கு இந்த வீட்ல என்ன வேலை? எனக்கு இங்க வேலை இருக்கு, நான் வந்தேன். உன்னை போலீஸ்காரங்க தூக்கி போட்டு மதிச்சாங்களா என்ன? நல்ல வாய்ப்பா பார்த்து வீட்டுக்குள்ள நுழையலான்னு வந்தியா? அம்மா, துளசி அக்கா. தேவையில்லாம கத்தாதடா. இங்க இப்ப நான் மட்டும்தான் இருக்கேன். துளசி அக்காவும் அம்மாவும் எங்க? என்னால அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ வேணா தேடி கண்டுபிடி. அவங்க எங்கன்னு உன்கிட்ட தான் கேட்டேன். போடாடே. தயவு செஞ்சு அவங்க எங்கன்னு சொல்லு. அப்படி வழிக்கு வா. உன்னை போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு அம்மா தலை சுத்தி கீழே விழுந்துட்டாங்க. யாரோ கால் பண்ணி சொன்னாங்க. உடனே அவர் என்னையும் கூட்டிக்கிட்டு இங்க வந்துட்டாரு. மத்தபடி நானெல்லாம் இந்த வீட்டுக்கு ஒன்றும் வரல. என் வீட்டுக்கார அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு கால் பண்ணாங்க. நல்ல வேளை என் வீட்டுக்கார உடனே இங்க வந்து அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதால அம்மா உயிர் பொழைச்சாங்கன்னு சொல்றாங்க. நான் திரும்ப வரும்போது நீ இந்த வீட்லயே இருக்கக்கூடாது. நந்து, அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா சொல்லு துளசி அக்கா. அம்மா நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பேசிட்டு இருக்கும் போதே சில விஷயங்களை மறந்து போய் திரும்ப திரும்ப பேசுறாங்க. உன்னை போலீஸ் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அம்மாவுக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. உன்னை ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்தது சந்திரனா? அவ எதுக்காக என்ன கூப்பிட வரப்போறான்? என்ன கூப்பிட ஸ்டேஷனுக்கு வந்தது ஜெயா மாமா தான். அம்மாவை சந்திரனா கூட்டிட்டு வந்தான். அந்த நேரத்துல அவரும் அக்காவும் தான் அங்க வந்தாங்க. அம்மா இருந்த நிலைமைய பார்த்தா யாரா இருந்தாலும் பயந்துருவாங்க. அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக யாராவது வரமாட்டாங்களான்னு நான் வேண்டிட்டு இருந்தப்பதான் அந்த ஆள் அங்க வந்தாரு. ஏங்கா நீ பாலா சாருக்கு கால் பண்ணிருக்கலாம்ல? நான் கால் பண்ண நந்து. அவர் உன்னை கூப்பிடறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்துட்டாரு. மானசியும் சந்திரனும் நேரம் பார்த்து உள்ள புகுந்துட்டாங்க. அந்த வீடு உனக்கானதுக்கா? மானசிக்கும் சந்திரனுக்கும் அந்த வீட்டில் எந்த இடமும் இருக்கக்கூடாது. அப்பா இல்லாத நேரமா பார்த்து நம்ம வீட்டை மொத்தமா அதிகாரம் பண்ணலான்னு தான் சந்திரன் நினைச்சிட்டு இருக்கான். நம்ம அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அம்மா, நந்து, உங்க அப்பா எங்கடா? காலையிலே வீட்ல இருந்து வெளியே போனவர். துளசி கால் பண்ணா கூட எடுக்கவே இல்லையா? அவர் எங்க இருக்காருன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாடா. டேய்,
போன்னு சொல்றேன்ல. டேய், என்னடா அப்படியே நின்னுட்டு இருக்க? அப்பாவை போய் கண்டுபிடிச்சிட்டு வான்னு உன்கிட்ட சொல்லாம நான் யார்கிட்டடா சொல்லுவேன்? என்னடா உங்க அப்பா உனக்கு வேண்டாமா? அம்மா, இங்க பாரு, அந்த கணேசனையும் கூட்டிட்டு போ. அவர் எங்க இருந்தாலும் இப்ப நான் பார்த்தே ஆகணும். போன்னு சொல்றேன்ல. சரி, நம்ம எதுக்கு இங்க இருக்கணும்? வீட்டுக்கு போலாம் வா. நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. இது ஹாஸ்பிட்டல். டாக்டர் சொல்லாம நம்ம போக கூடாது. அது சரி, என் வீட்டுக்கு போறதுக்கு நான் யார் பர்மிஷனும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. வா போலாம். என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? அப்பா எங்க இருக்காருன்னே நமக்கு தெரியல. நீங்களும் இந்த மாதிரி பண்றீங்க. நமக்கு யாருமே இல்லம்மா. யாரும் இல்லையா? யாரும் இல்ல. நீங்க படுங்கம்மா. நமக்கு யாருமே இல்லையா? யாருமே இல்லையா? யாரும் இல்ல. எங்களுக்கு யாரும் இல்ல. நிறுத்து நிறுத்து நிறுத்து. எங்க போறீங்க? அம்மாவை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கறதுக்கு தான்ப்பா போய்கிட்டு இருக்கேன். நீங்க தானே அந்த ஆக்சிடென்ட் ஆன பஸ்ஸோட கண்டக்டர்? ஆமாப்பா. போலீஸ்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்ப்பா. அவங்கக்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுத்துட்டேன். எல்லாம் பிளான் பண்ணி பண்ண ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டேன். யாரா இருக்கும்? டிரைவர் கிருஷ்ணனை வேணும்னே அனுப்பிட்டு அதுக்கு பதிலாக சுந்தரேசனை ஓட்ட வச்சதே அந்த கணேசன் தான். யார் அந்த சுந்தரேசா? அவன் ஒரு ரவுடி. சந்தனுக்கு நல்லாவே தெரியும். காலையிலே சரக்கு அடிச்சிட்டு தான் வண்டி ஓட்ட வந்தான். நான் எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்கவே மாட்டேன்ட்டான். பஸ் ஆக்சிடென்ட் பண்ணுறது தான் அவன் நோக்கமே. பஸ் ஸ்டாப்பில் வண்டியை கொண்டு போய் இடிச்சிட்டு அவன் இறங்கி ஓடிட்டான். அந்த பக்கம் இருந்த ஸ்கார்பியோவில் ஏறி அவன் கிளம்பி போயிட்டான். இதில் இருந்து நாமளே புரிஞ்சுக்கலாமே, சந்திரன் போட்ட ஸ்கெட்சை செஞ்சு முடித்தது கணேசன் தான். அந்த கணேசனை பிடிச்சி விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வரும். அந்த ஆள் இப்போ எங்கே இருப்பான்? நீ என் கூட வரதா இருந்தா அவனை நான் காமிக்கிறேன். ராமச்சந்திரனை வண்டியில் இருங்க. ம், போலாம். சரளா, டீ போடுமா? அதோ கொண்டு வரேங்க. பானுக்கு பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. இப்போ அவங்க மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கு, அவ்வளோதான். கருணாகரன் திரும்ப வந்துட்டா இந்த பிரச்சனைலாம் சரியாயிடும். உங்களை யாருன்னு அத்தைக்கு தெரிஞ்சுதா? நான் போனப்போ தூங்கிட்டு இருந்தாங்க. சந்திரன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கானா? நான் போனப்போ துளசி மட்டும் தான் அங்கே இருந்தா. கருணாகரன் எங்கே போயிருப்பான்னு தான் ஒன்றும் புரியல. நீங்க தோட்டத்துல இருந்தப்ப உங்க போனுக்கு அவர் கால் பண்ணிருப்பாரோ? அப்படின்னா மிஸ் காலில் வந்திருக்கோம்ல. நீங்க மாமா நம்பருக்கு கால் பண்ணா என்ன மெசேஜ் வருது? ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. எந்த விஷயமா இருந்தாலும் கருணாகரன் என்கிட்ட ஷேர் பண்ணுவார். இப்போ இந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு சதி இருக்கு. கருணாகரனா ஊரை விட்டு போயிருந்தாருன்னா அந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லனாலும் என்கிட்டயாவது சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா பானுவையும் பசங்களையும் விட்டுட்டு அவர் ஊரை விட்டு போயிருக்க மாட்டாரு.
பஸ் ஆக்சிடென்ட்டுக்கும் சந்திரனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? அம்மாக்கு இருக்கிற அதே சந்தேகம் எனக்கும் இருக்கு. கருணா மாமா போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே சந்திரன் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. இந்த பஸ் ஆக்சிடென்ட்டுக்கும் சந்திரனுக்கும் சம்பந்தம் இருந்தா கருணாகரன் அவர் காரை எடுத்துட்டு எங்க போயிருப்பாரு? அந்த கேள்விதான் இப்ப என் மனசை குடையுது. தாத்தா தாத்தா போதும் தாத்தா. கொஞ்சம் இருமா, ஆவி பிடிச்சிட்டு இருக்கேன்ல. தாத்தா தாத்தா நீ கொஞ்சம் சும்மா இருமா. தாத்தா ஆவி பிடிக்கட்டும். காய்ச்சல் போயிடுமாமா? நீ சும்மா அது இதுன்னு கேள்வி கேட்காம போய் படி. இந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொன்னாலும் நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா. அவர் கால் பண்ணிருக்காரு. என்னங்க? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஏண்டி நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? எங்க என்னாச்சுங்க? அப்ப உனக்கு எதுவுமே தெரியாதா? இல்ல. அனு, உன் சித்தப்பாவோட பஸ் இருக்குல்ல, அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 5-6 பேர் இறந்திருக்காங்க. அதை நான் நியூஸ்ல தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்க சத்தியமா எங்களுக்கு எதுவும் தெரியாது. உங்க சித்தப்பா தலைமறைவாயிட்டாரு. நான் இப்ப கூட அந்த நியூஸை தான் பாக்குறேன். நீ சித்தப்பா வீட்டுக்கு கால் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிடி. சரிங்க, கேக்குறேன். நீங்க போனை வைங்க. என்னாச்சுமா? அப்பா, நம்ம சித்தப்பாவோட பஸ் ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு அவர் கால் பண்ணி சொன்னார்ப்பா. சோ கடவுளே, அவனுக்கு ஏன் இப்படி பிரச்சனையா வருது? சித்தப்பா தலைமறைவாயிட்டாராம். டிவி நியூஸ்ல எல்லாம் சொல்றாங்களாம். நான் துளசிக்கு கால் பண்ணி பாக்குறேன்ப்பா. அவளுக்கு கால் போகல. சரி, நீ நேரா கருணாகரன் நம்பருக்கே கால் பண்ணு. என்ன பண்றதுப்பா? யாருக்குமே கால் போகல. சரி இரு, நான் நேர்ல போய் பார்த்துட்டு வரேன். நைட்ல நீங்க ஒன்னும் அங்க போக வேண்டாம். ஏற்கனவே உடம்பு சரியில்லை. நான் மானசிக்கே கால் பண்ணி பாக்குறேன். அது புது புது பிரச்சனையா அவனுக்கு வருதே. நல்லா தூங்கட்டுங்க, காலையில சரியாயிடும். நைட் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டியூட்டி ரூமுக்கு கால் பண்ணுங்க. சரிங்க சிஸ்டர். அத்தைக்கு இப்போ எப்படி இருக்கு? இப்பதான் தூங்குனாங்க. நீ ஏதாவது சாப்பிட்டியா? வேளைக்கு சாப்பாடு ரூம்ல கொண்டு போய் கொடுங்கன்னு நான் கேண்டீன்ல சொல்லி தான் வச்சிருக்கேன். அவங்க கொண்டு வந்தாங்களா? அவங்க கொண்டு வந்தாங்க. நான் டாக்டருக்கு கால் பண்ணப்போ பெருசா பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரு. இருந்தாலும் ராத்திரியே நான் இங்க வரத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்க அப்பா எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. அப்பா இப்ப எங்க இருக்காரு? உங்க அப்பா இப்போ பக்கத்து மாவட்டத்துல ஏதோ ஃப்ரெண்டோட ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கேன்னு சொன்னாரு. ஆனா எங்க ஏதுன்னு தெளிவா சொல்ல அவர் தயாரா இல்ல. நான் அப்பா கிட்ட உடனே பேசணும். உங்க அப்பாவோட போன் இப்ப சுவிட்ச் ஆஃப். போலீஸ் நம்பரை ட்ரேஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. வேற ஒரு நம்பர்ல இருந்து எனக்கு கால் பண்ணாரு. அது ஃபார்ம் ஹவுஸ் வேலைக்கார நம்பரா தான் இருக்கணும். நான் என் அப்பா கிட்ட எப்படியாவது பேசணும். தயவு செஞ்சு என் அப்பாவுக்கு கால் பண்ணுங்க. நான் அந்த வேலைக்காரனோட நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறேன். கிடைச்சா ஓகே. சரி, நீ கொஞ்சம் வெளியே வாமா. அம்மாவை எழுப்ப வேண்டாம்.
ஹலோ, நான் சந்திரன் பேசுறேன். கருணாகரன் சாரோட மருமகன். உங்க நம்பர்ல இருந்து கருணாகரன் சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு. நீங்க கொஞ்சம் சார்ட்ட ஃபோன் கொடுக்குறீங்களா? அவரு ஃபார்ம் ஹவுஸ்ல தான் இருக்காரு. ஃபோன் உங்க அப்பாட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஹலோ, பேசு உங்க அப்பா தான். அப்பா. அம்மா துளசி. அப்பா, நீங்க ஏன் தலைமறைவா இருக்கீங்க? நீங்க தயவு செஞ்சு வந்துருங்க. ஏம்மா, நான் உடனே வந்துருவேன். இந்த விஷயம்லாம் கொஞ்சம் ஆறட்டோன்னு தான் நான் ஒதுங்கி இருக்கேன். அப்பா, அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. என்ன? உங்களை பார்க்காததால அம்மா மனநல சரியில்லாத மாதிரி நடந்துக்கிறாங்க. நீங்க உடனே அங்கிருந்து கிளம்பி வாங்க. செத்து போன உங்களோட குடும்பத்துக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம்ப்பா. ஹலோ அப்பா, கால் கட் ஆயிடுச்சு. திரும்பவும் கால் பண்ணிட்டாங்க. கொடு பாக்குறேன். ஹலோ. அடச்சே, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. துளசி, நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் கிடையாது. உங்க அப்பாவை புடிச்சிட்டாங்கன்னா உடனே ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. இந்த கேஸ கோர்ட்டுக்கு வெளியவே வச்சு முடிச்சு வச்சாதான் உங்க அப்பாவால வெளியவே வர முடியும். உங்க அப்பா நல்லபடியா இருக்காருன்னு இப்ப புரிஞ்சு போச்சுல. துளசி, நீ நிம்மதியா இரு. ஒரு 2-3 நாளைக்குள்ள உங்க அப்பா திரும்பி வந்துருவாரு. துளசி, நீ உங்க அம்மா கிட்ட போமா. இவர் எங்க போனாரு என்னன்னு ஒண்ணுமே தெரியலையே. ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணா அம்மாவை அட்மிட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டதா சொல்றாங்க. தனியா இந்த வீட்டுல நான் எப்படிதான் இருக்க போறேனோ. அட, ரிங் ஆகுது. என்னடி, சொந்த வீட்டுக்கு போயும் உன்னால நிம்மதியா இருக்க முடியலையா? நான் இங்க தனியா இருக்கேன்ற எண்ணம் கூட உங்களுக்கு இல்லையாங்க? இப்ப நான் என்ன அங்க வந்து உனக்கு காவல் இருக்கணுமா? நீங்க எங்க இருக்கீங்கன்னாவது சொல்லுங்களேன். நான் எங்கடி போறேன்? நான் என் வீட்டுல இருக்கேன். என்னங்க இது? என்கிட்ட இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நான் இங்க பயந்து போய் இருக்கேங்க. நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ப்ளீஸ் இங்க வாங்க. அந்த வீடு உன் பேருக்கு வந்ததும் யாரும் கூப்பிடாமலேயே நான் அந்த வீட்டுக்கு வருவேன். அது வரைக்கும் நீ மட்டும் அங்க இருந்தா போதும். போன வைடி. என்ன விடுக்கா. சந்திரனோட எந்த உதவியும் நமக்கு இனிமே தேவையில்லை. அந்த ஆள் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாது. நம்மளோட பஸ் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமாக்கா? கணேசன் கிட்ட பணத்தை கொடுத்து ஒரு ரவுடிய டிரைவர் ஆக்கி தான் இந்த வேலை எல்லாத்தையும் அவன் பண்ணியிருக்கான்க்கா. நானும் ராமச்சந்திரனும் அந்த ஆளை ஊர் முழுக்க தேடி பார்த்துட்டோக்கா. அந்த ஆள் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான். சந்திரனை நாம இப்ப பகச்சுக்க கூடாது. அப்பா எங்க இருக்காருங்கிற விவரம் அந்த ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். அவரு கூட நாம இப்ப சண்டை போடுறது நல்லது கிடையாது. அப்பாவை திரும்ப வர வைக்கிறதுக்காக நாம இதை செஞ்சுதான் ஆகணும். எதையும் கண்டுக்காத மாதிரி நடிக்கணும். அப்பா திரும்ப வர வரைக்கும் நம்மள ஏமாளினே நினைச்சிட்டு இருக்கட்டும். நீ அவர்கிட்ட எதையும் கேட்க போகாத. நான் உனக்கு கெஞ்சி கேக்குறேன். அப்பா எங்க இருக்காருன்னு தெரியும்னு உன்கிட்ட அவர் சொன்னாரா? அப்படின்னா அது போய் தான். உன் மனசுல எப்படியாவது இடம் பிடிக்கணும்னு அந்த ஆள் இதெல்லாம் பண்றாக்கா. நம்ம எதையும் நம்ப கூடாது. அப்பா அவருக்கு கால் பண்றாரு. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதே அந்த ஆளு மூலமாதான். நீ ஒரு அப்பாவிக்கா. யாரு என்ன சொன்னாலும் நீ அப்படியே நம்பிடுற. ஆனா என்கிட்ட இதெல்லாம் நடக்காது. நீ நம்பவே வேண்டாம். ஆனா என்னால இதை நம்பாம இருக்க முடியாது. ஏன்னா அந்த ஆளோட போன்ல இருந்துதான் நான் அப்பாவுக்கே கால் பண்ணி பேசினேன். நீ சொல்றது உண்மையாக்கா? ஆமா, அவர் அப்பா கிட்ட பேசினேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அப்பா கிட்ட பேசணும்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் வேற ஏதோ ஸ்டேட்ல ஃப்ரெண்டோட ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்காரு.
அப்பாவோட நம்பர்ல இருந்து கால் பண்ணா பிடிச்சிருவாங்களோன்ற பயத்துல தான் அங்க வேலை செய்யற ஒருத்தரோட நம்பர்ல இருந்து கால் பண்றாரு. நீ அப்பா கிட்ட பேசுனியாக்கா? பேசின நந்து, எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துருவேன்னு அப்பா சொன்னாரு. துளசி அக்கா, நீ அந்த நம்பரை நோட் பண்ணியா? என்னால அப்பா அதெல்லாம் பண்ண முடியலடா. அப்படின்னா இனிமே சந்திரன் சொல் பேச்செல்லாம் கேட்கலாம் நினைச்சிட்டு இருக்கியா? அப்பாவை கூட்டிட்டு வர சந்திரனை தவிர வேற யாராலையும் முடியாது. சந்திரனை எப்பவுமே நம்ப கூடாது. நமக்கு மனசார அந்த ஆள் எப்பவுமே உதவி பண்ண மாட்டாரு. அப்பா அவனை எப்படி நம்பினாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரிய மாட்டேங்குது. இதுல என்னவோ சதி இருக்கு. நம்ம யாருக்குமே கால் பண்ணாம அப்பா சந்திரனுக்கு கால் பண்ண மாட்டாரு. நீ நம்பவே வேண்டாம். நான் தான் அப்பா கிட்ட பேசினேன்னு சொல்றேன்ல. நான் உன்னோட அக்காடா. நான் சொல்றத மட்டும் நீ கேட்டா போதும். சரிக்கா, கேட்கறேன். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதக்கா. இதுவரை நம்ம பார்த்த எதுவுமே சந்திரனோட ஒரிஜினல் முகம் கிடையாது. அதை இனிதான் நம்ம பார்க்க போறோம். கருணாகரனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அவரை பத்தி யாருக்கும் எந்த தகவலும் தெரியலப்பா. ஆக்சிடென்ட் பண்ணிட்டு எவ்வளவு நாளைக்கு ஒளிஞ்சிருக்க முடியும்? 4 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த ஆள் பண்ணது முட்டாள்தனம் தான் நானும் சொல்லுவேன். பஸ்ஸுக்கு இன்சூரன்ஸ் இல்லாம இருக்கலாம், அதுக்காக தலைமறைவாகணுமா? சொத்துக்களை வித்தாவது நஷ்ட ஈட கொடுத்தே ஆகணும். அதானே பண்ணணும். பொண்டாட்டி பிள்ளைங்களை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு கர்ணா மாமா தலைவரைவா போயிருக்க வாய்ப்பே இல்லப்பா. நந்துவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு கர்ணா மாமாக்கு நல்லாவே தெரியும்பா. அப்ப அந்த ஆள் அங்கதான் போயிருப்பாரு. அந்த ஆளை யாரோ கடத்திட்டு போன மாதிரி சொல்ற. எதை வச்சுப்பா நீ அப்படிலாம் சொல்ற? அது ஒரு சாதாரண பஸ் ஆக்சிடென்ட்டே கிடையாதுப்பா. அப்படி செய்ய வச்சிருக்காங்க. பஸ் ஆக்சிடென்ட்ல மட்டும் இல்ல, கர்ணா மாமா காணாம போனதுலயும் சந்திரனுக்கு பங்கு இருக்கு. இப்ப கதை அப்படி போகுதா? அந்த ஆளு அவரோட சொந்த கார்ல தான் போயிருக்காரு. அது எல்லாமே சரிதான். கருணா மாமா காணாம போகும்போது சந்திரன் அங்க இருந்திருக்கான். நம்ம மாவட்டத்தை விட்டே வெளியே போனதா சொல்றாங்க. நல்லவ மாதிரி நடிச்சு சந்திரன் தான் ஏத்தி அனுப்பியிருக்கான். இப்போதைக்கு இங்க இருக்காதீங்கன்னு அவன் சொல்லியிருப்பான். கருணா மாமா நல்லா அவன் வலையில மாட்டிக்கிட்டாரு. உங்களுக்கு இன்னும் இந்த விஷயம் எல்லாம் புரியலையாப்பா? கருணா மாமா இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாதுன்னு சந்திரனுக்கு தெரியும். அதுக்காக அவன் போட்ட நாடகம் தான் அந்த குடும்பத்தையே எனக்கு நாசம் பண்ணிருக்கு. இப்ப கேட்க யாரு இருக்கா? இனிமேல் அந்த வீட்டுல இருக்க எல்லாருமே சந்திரனுக்கு அடிமைதான். எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான்ப்பா. உங்களால ஏதாவது செய்ய முடிஞ்சா அதை இப்பவே பண்ணுங்க. அதுக்கு இப்ப நாங்க என்ன செய்யணும்டா? கருணா மாமாவை எப்படியாவது கண்டுபிடிங்க. சந்திரன் அந்த வீட்டுக்குள்ள நுழையவே கூடாது. அந்த குடும்பத்தை காப்பாத்தணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல. அவங்களால பல பிரச்சனையை நாங்க சந்திச்சிட்டோம். இப்பவும் ஏன் எங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருக்க? அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அப்பா களத்துல இறங்குனா துளசி பேரை சொல்லி நான் உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். இப்ப நீ என்ன சொல்ல வர? துளசி கூட நீ எந்த உறவும் வச்சுக்க மாட்டியா? ஆமா, நான் விலகிடுறேன். அந்த சந்திரன் கையில அவ மாட்டிக்க கூடாது, அதான் என்னோட ஆசை. இந்த உதவி நீங்க பண்ணா நான் அவளை விட்டு விலகிடுறேன்ப்பா. இவன் சொல்றதை எப்படிங்க நம்புறது? நான் இவனை நம்பவே மாட்டேன். இனிமேதான் பிரச்சனை பெருசாக போகுது.
என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அத்தைக்கு ஹெல்ப் பண்ணடி. உங்க அப்பா வீட்டுக்கு வரலையா? அம்மா நீங்க என்னம்மா சொல்றீங்க? அப்பா தான் தலைமறைவா இருக்காருல்ல. எதுக்கு? அவர் எதுக்கு தலைமறைவா இருக்கணும்? அம்மா இப்படிதான் மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்காங்க. அவன் எங்க இருக்கலாமா நந்து? அவன் இப்ப வந்துருவான். நீங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. மனசி, அத்தையை ரூமுக்கு கூட்டு போ. வாங்கம்மா. துளசி, பேக்ல எடுத்துட்டு போ. இந்தா. நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். என்ன பிரச்சனைனாலும் இனி உன் கூடவே நான் இருப்பேன். உனக்காக தானே இதெல்லாம் பண்றேன். இன்னும் எவ்வளவு தூரம் தாண்டி நீ ஓடுவ? உன்னை இப்படி துரத்தி துரத்தி என் மனசு வரைக்கும் ஓட வைப்ப. அதுக்கப்புறம் நீ அங்கேயே செட்டில் ஆயிக்கோ. நீ இனி எனக்கு தாண்டி. அம்மா தண்ணி வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாமா. உங்க அப்பா திரும்ப வீட்டுக்கு வந்தா மட்டும் போதும். உங்க அப்பா போய் எவ்வளவு நாள் ஆச்சுமா? ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கே அப்பா இங்க இருந்து போயிட்டாரு. எதுக்காக அவர் ஊரை விட்டு போகணும்? ரெண்டு பிள்ளைங்களுக்காக தான் அப்பா இப்படி பண்ணிருப்பாரு. சொத்தை பங்கு வைக்காம இருந்திருந்தா அவர் இப்படி ஓடி போக வேண்டிய நிலைமையே வந்திருக்காது. அதை வித்துட்டு எவ்வளவு பணமா இருந்தாலும் நஷ்ட ஈட கொடுத்திருக்கலாம். அப்பா பேர்ல இருக்க சொத்தை என்ன பண்ணாலும் யாரும் அப்பாவை எதுவும் கேட்க முடியாது. ஆனா இப்ப அதுவா நிலைமை. சொத்தை பங்கு வச்சதுக்கு அப்புறம் 2 பசங்களுக்கு மட்டும் தானே ஷேரு. இனி அவங்க 2 பேரும் தான் அதுக்கு உரிமை. அப்பா கிட்ட இப்ப எதுவுமே இல்லைன்னு உனக்கு தெரியாதாமா? எங்க பேர்ல சொத்தை எழுதி வச்சதுனால அப்பா ஏழை ஆயிட்டாரா என்ன? எல்லாம் அப்பா ஓடுதுதான். அப்படி வேணா சொல்லலாம். உண்மையிலேயே பிரச்சனை முத்தும் போதுதான் பசங்க புத்தி தெரியும். என்ன துரத்துறதுக்காக அவர் பண்ண விஷயம் இப்ப அவருக்கே ஆப் ஆயிடுச்சு. நீ கொஞ்சம் வாய மூடுறியாக்கா? அம்மாவோட மனசை கஷ்டப்படுத்தி இப்ப உனக்கு என்ன கிடைக்க போகுது? யாரையும் கஷ்டப்படுத்துறதுனால எனக்கு எந்த லாபமும் இல்ல. நீங்க தான் என்ன கஷ்டப்படுத்துனீங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் சொல்றேன். அதை கேட்டு நீங்க கவலைப்பட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. அம்மா சாப்பிட நான் ஏதாவது எடுத்துட்டு வரமா? அப்பா யாருக்காவது போன் பண்ணாராமா? சந்திரனோட நம்பருக்கு அப்பா கால் பண்ணாரு. என்கிட்டயும் அவரு பேசினாரு. இங்க பிரச்சனை ஓரளவுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா கண்டிப்பா வந்துருவாரு. நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்கம்மா. நீங்க அப்பப்ப இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம பேசும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேம்மா. படுங்க. நான் அவளை நல்லா திட்டிட்டேங்க. உங்களுக்கு இந்த வீட்ல என்ன வேலை? உனக்கு இந்த வீட்ல என்னடா வேலை? இந்த வீட்ல இப்போ உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் என் புருஷனுக்கும் இருக்கு. துளசி அக்கா, துளசி அக்கா. என்னடா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியலையா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.